சபரிமலைக்கு செல்லும் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மூளையை தின்னும் அமீபா குறித்து அச்சப்பட வேண்டாம் என்றும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றினால் போதும் என்றும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்களை பகிரலாம். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அச்சப்பட தேவையில்லை என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. கொரோனா தொற்று போல இந்த நோய் தொற்று எதுவும் பரவாது எனவும் நீர்நிலையங்களில் பாதுகாப்பாக குளிக்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் சபரிமலைக்கு சென்று மீண்டும் தமிழகம் திரும்பும் பக்தர்கள் 3 நாட்களுக்கு பிறகு காய்ச்சல், தலை சுற்றல், உடல்வலி, வாந்தி, மயக்கம், சுவை மாற்றம், பின்கழுத்து பகுதி இறுக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லவும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. ஆறுகள், நீரோடைகள், குளங்களில் மூலம் பரவக்கூடிய இந்த அமீபா மூளை காய்ச்சல் பாதிப்பால் கேரளாவில் 36 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நீர்நிலையங்களில் குளிக்கும் போது மூக்கு போன்ற பகுதிகளெல்லாம் இறுக்கமாக மூடிக்கொண்டு குளிக்க வேண்டும் என மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி இந்த கேரளாவில் மூளை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில பக்தர்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் கொரோனா தொற்று போல் இந்த நோய் தொற்று பரவாது எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலையங்களில் பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலை யாத்திரை புறப்படும் முன் நடைபயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும், சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஏற்கனவே ஏதேனும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களாக இருந்தால் அதற்கு மருத்துவ ஆவணங்கள் மற்றும் மருந்துகளுடன் பயணிப்பது அவசியம் என்று தெரிவித்துக் கொள்ள இருக்கிறது. அதே போல கொதிக்கக்கூடிய நீரை குடிக்க வேண்டும், அந்த கொதிக்கக்கூடிய நீரை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மலை ஏறும் போது பொதுவாக இடைவெளியை விட்டு ஏற வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சபரிமலை வரும் வழிகளில் ஆறுகள், நீர்களில் குளிக்கும் போது பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கொரோனா தொற்று போல இந்த நோய் தொற்று எதுவும் பரவாது எனவும் பக்தர்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.